கண்டதே காதல் கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாலை வந்து வேஸ்ட் பண்றீங்க. தைப்பூசம்னாலே ஃபுட் வேஸ்டேஜ் ப்ராப்பர் சிஸ்டமா வச்சு தான் அது மேனேஜ் பண்ணலாம். மேனேஜ் பண்ணாதது வந்து அந்த கோயில் அது வந்து நம்மளுடைய நோய் நொடிகளை தீர்க்கறதுக்கான வல்லமை பொருந்தியது. ஏன் பால் கொடை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. இன்னொன்னு சுவாமிஜி, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களே சப்ஸ்டிடியூட் வேற ஏதாவது கொடுக்கலாம். மக்களை மட்டும் தாக்குறதுக்காக, நம்மளுடைய தர்மத்தை நம்மளோட சாஸ்திரங்களை தாக்கிறதுக்காக மட்டும் யூஸ் அவங்க கெட்டது சொல்றாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம சாஸ்திரத்துக்கு மட்டுமே, அதாவது நம்மளோட ஃபெஸ்டிவல் வரும்போது மட்டும். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தை மாதம் பிறந்துருச்சு. தை மாதம் முடிச்சு பொங்கல் முடிஞ்சு இப்போ தைப்பூசம் வந்துருச்சு. தைப்பூசம்னாலே தெரிஞ்சிடும் முருகன் தான். இந்த தை மாதம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு முக்கியமான இது வந்து வேல் வாங்கின இந்த நாள் தைப்பூசம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள். நீங்கள் சொன்ன மாதிரி தைப்பூசம் முருகன்னு சொன்னாலே 2 ஃபெஸ்டிவல் ஞாபகம் வரும், கந்த சஷ்டி, தைப்பூசம். அதனால் இதுக்கப்புறம் தைப்பூச களை கட்டு நம்ம மலேசியாவில் இருக்கோம். இப்போ 10 கேஃப்லலாம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் சுவாமிஜி, ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்த தைப்பூசம் வந்துட்டாலே நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன போஸ்ட் பண்ணுறாங்கன்னா, பாலை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. தைப்பூசம்னாலே ஃபுட் வேஸ்டேஜ், மில்க் வேஸ்டேஜ், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நிறையா விஷயத்தில் வந்து நம்ம பால் கூட எதுக்கு எடுக்கிறோம் அந்தமாரி நிறைய விஷயம் பேசியிருந்தா கூட புரியல. பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் திங்காக வருது. தைப்பூசம்னாலே பாலை வேஸ்ட் பண்ணுறாங்க, அபிஷேகத்துக்கு பால் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து தர்மச்சுடர் நேயர்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுங்க, உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இந்தமாரி விஷயம் வந்து நடக்குது. ஸோ இதை இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம். பால் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? பால் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் பால் கொடை எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போது முதல்ல பால் குடம் அப்படின்னு சொல்கிறது, குடம் வந்து நம்மளோட சரீரத்துடைய தத்துவம். ஓகே அதில் இருக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட பக்தியோட வெளிப்பாடு. அதை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது அது எஸ்பெஷலி பால் வந்து மன அமைதியை கொடுக்கும். அதனால பால் அபிஷேகம் நம்ம பண்ணுறோம். அண்ட் நம்ம சாஸ்திரங்களில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு தேவை. இப்போ புத்திர பாக்கியத்துக்கு வந்து தயிர், குடும்ப ஒற்றுமைக்கு வந்து நெய், இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை கடைபிடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, நம்ம என்ன வேண்டுமோ அதுக்கான பலனை தரக்கூடிய பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுறது சுவாமிக்கு. அதுதான் வந்து இந்த குடங்களாக சுமந்து போகிறாங்க. ஆனால் சுவாமிஜி, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அனிமல் குரூவல்ட்டி அப்படின்னு ஒன்று வருது. அதாவது இந்த மிருகங்களை துன்புறுத்தி இந்த பால் எடுத்துகிட்டு வந்து இந்த அபிஷேகம் நடக்கிறது. ஸோ அதனால் இது அனிமல் குரூவல்ட்டியும் காட்டுறாங்க அப்படி ஹிந்துயிசமில் சொல்கிறாங்க. இது உண்மையான அனிமல் குரூவல்ட்டியா இல்லை வந்து இது ஒரு நல்ல விஷயமா? இந்த அனிமல், அதாவது மிருகங்களை வந்து வதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த பால்குட சம்பிரதாயங்கள்லாம் இந்த மாடர்ன் ஏராக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்துருச்சு. அதாவது மாடுகளை வந்து பண்ணைகளாக வச்சு வளர்க்குறது, அப்புறம் இந்த மிஷின் பூட்டி பால் காய்ச்சுதல், அதெல்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து அனிமல் குரூவல்ட்டி, அதுக்கு பால் கறக்கிறதுக்காக நிறைய ஊசியெல்லாம் போடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட ஏன்ஷியன்ட் பாரதத்தில் பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த பாரத கல்ச்சர், அந்த மிருகங்கள் எல்லாமே வீட்டில் ஒரு ஆளாக தான் இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஃபேஸ்புக்கிலலாம், அதாவது ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து காளை இருக்கும், ஒரு பசு இருக்கும், இந்த மாதிரி. அதாவது அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் இருந்தது. அதே மாதிரி வீடுகளில் வளர்க்கக்கூடிய பசுக்களுக்கு வந்து கண் போட்டோன்னே அந்த கண் வந்து சரியான அளவு பால்கள் மட்டுமே குடிக்கணும். அப்போதான் அந்த கண்குட்டிகள் வந்து நல்லா வளர்ந்து, ஸோ உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டாம்னா வேறு பொருட்கள் கொடுக்கலாமே. சாமிஜி, அப்போ வந்து சரி சாமிஜி, அதாவது அந்த பால் கறக்கிறது முறை தான் வந்து அந்த அனிமல் குரூவல்ட்டி. ஸோ அதை தவிர வந்து அதுக்கு இந்த ஹிந்துயிசம், இந்த தைப்பூச கொண்டாட்டம், இதுக்கு அனிமல் குரூவல்ட்டிக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே. இன்னொன்று சுவாமிஜி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சப்ஸ்டிடியூட் வேறு ஏதாவது கொடுக்கலாம், இந்த பாலுக்கு பதிலாக வேறு எதை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பன்னீர் குடம் எடுக்கலாம், சந்தன குடம் எடுக்கலாம், பஞ்சாமிர்தம் எடுக்கலாம். பஞ்சாமிர்தம் அந்த பழங்கள், தேன், அதெல்லாம் போட்டு.
தேன் கொடுக்கலாம். தேன், ஓகே. ஓகே. அபிஷேகத்துக்கு மஞ்சள் கொடுக்கலாம். மஞ்சள், அப்படி அபிஷேகத்துக்கு தேவைக்கூடிய எல்லாத்தையுமே பால் குடங்களாக எடுத்து, அது பால் குடமாக இருக்காது, தேன் குடம், பஞ்சாமிர்த குடம், சந்தன குடம் அப்படி இருக்கும். அப்படி நம்மளுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம போய் கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அபிஷேகம் எதுக்கெல்லாம் பண்ணலாம், எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த அபிஷேகம் வந்து ஒரு வேலுக்கோ ஒரு விக்கிரகம் பண்ணுறதுக்கோ அதோட பலன் என்ன? விக்கிரகத்தில் வந்து தெய்வ சைதன்யம் இருக்கும். ஓகே. முதல்ல வந்து அந்த தெய்வ சைதன்யத்தை திருப்திப்படுத்துறது, அதாவது தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறனால, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறனால தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். அதாவது இறைவன் சந்தோஷமாக இருந்தாருன்னா இந்த ஜெகத்தை சந்தோஷமாக இருக்குமா. அதனால முதல்ல அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ பஞ்சலோக விக்கிரகங்கள், கருங்கல் விக்கிரகங்கள், இதில் வந்து பால் படும்போது அந்த பாலை வந்து கொஞ்சமாக அதுக்கப்புறம் பிரசாதமாக தருவாங்க நமக்கு. ஆமாம். அப்போ அதை உட்கொள்ளும் போது அந்த அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மந்திர அலைகள், அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சைத்தன்யத்தோட அலை, இது எல்லாமே இந்த பாலில் படும். அது நமக்கு நோயை தீர்க்கக்கூடியதாகவும் நிறைய அனுகிரகங்கள் கொடுக்கக்கூடியதாகவும், பாலுன்னு இல்லை எதாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்துக்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ மஞ்சள்லாம் மேலே தடவிக்க கொடுப்பாங்க, அந்த மாதிரி அது வந்து நம்மளுடைய நோய் நொடிகளை தீர்க்கறதுக்கான வல்லமை பொருந்தியது. இப்போது சில இடங்களில் வந்து விசேஷமாக எப்படி இருக்கும்னா நவபாஷான விக்கிரகங்கள் இருக்கும். அப்போது இதில் வந்து பஞ்சாமிர்த அபிஷேகமோ இல்லை பால் அபிஷேகமோ பண்ணும்போது அதில் உள்ள அந்த மருந்து அம்சம் வந்து அந்த பால்லையோ அதில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அந்த பொருட்களில் வந்து இருக்கும். அப்போது அதை நம்ம அதை குடிக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்ம பெரியவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை மருந்துக்கள் உட்கொள்ள வச்சுருக்காங்க. பக்தி அப்படின்றது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த பால் அபிஷேகம் பண்ணும் போதோ, இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் ரொம்ப விசேஷம். அந்த பஞ்சாமிர்தம் இந்த 5 வகையான பொருளும் பகவான் மேலே பட்டு வெளியே வரும்போது அது நவபாஷானத்துடைய அந்த அந்த மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பஞ்சாமிர்தத்துலேயும் இருக்கும், பால்லையும் இருக்கும். அப்போ அதை உட்கொள்ளும் போது நம்மளுக்கு அது வந்து நோய் தீர்க்கும். ஆமாம், அது அதாவது கொடிய நோய்களையும் தீர்க்க உள்ளது தான் அந்த பஞ்சாமிர்த நவபாஷணம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அதனால நம்ம வந்து உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது கொடுங்க, அதில் வந்து தப்பே கிடையாது. ஆனால் பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதற்கான காரணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பாடசாலையில் படிக்கும்போதும் சிவராத்திரிக்கு வந்து நிறைய பால் வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்கள்லாம் கொலெக்ட் பண்ணி அதை வந்து பன்னீராக்கி ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. பன்னீர் இது ஓகே. காட்டேஜ் சீஸ். இது காட்டேஜ் சீஸை வந்து தயார் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இடையில நம்மளுக்கு வந்து அந்த பன்னீர் கிடைக்கும். அது எங்கேருந்து வந்து அப்படின்னு சொன்னால் இந்த பாலபிஷேகத்துலேருந்து வந்தது தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது எங்கேயுமே இங்கே வேஸ்டேஜுக்கான இடம் இல்லை. அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுக்காகத்தான். அது எப்படி அந்த பாலை வந்து பயன்படுத்தும். சில கோயில்களில் வந்து அது பண்ணுறது இல்லை, அதனால வேஸ்டேஜாக நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் பால் குடம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ அது ஒரு ப்ராப்பர் சிஸ்டமாக வச்சு தான் அது மேனேஜ் பண்ணாமல் மேனேஜ் பண்ணாதது வந்து அந்த கோயிலில் உள்ள நிர்வாகம் வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஆமாம், ஓகே ஓகே. இந்த காணொலியில் வந்து நம்ம கோயில்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கலாம். என்ன அப்படின்னா இந்த பால்களை வந்து திருப்பியும் ப்ராசஸ் பண்ணியோ இல்லை அந்த பால் அப்படியே எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். நம்ம இந்த ரோஸ் மில்க்லாம் கூட இந்த அபிஷேக பாலை வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. சுவாமிஜி, இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து இதுமாரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அவங்க கெட்டது சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம சாஸ்திரத்துக்கு மட்டுமே, அதாவது நம்மளோட ஃபெஸ்டிவல் வரும்போது மட்டும் அனிமல் குரலிட்டி பற்றி பேசுகிறது, நம்மளோட ஃபெஸ்டிவல் வரும்போது மட்டும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு பேசுகிறது. இப்படி பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று எல்லாத்துக்கும் பேசினா சரியாக இருக்கும். இது வந்து இந்து மதத்துக்கு உண்டான ஒரு பெரிய தாக்குதலாக தான் நான் நினைக்கிறேன். சைபர் தாக்குதலாக தான் நான் இதை நினைக்கிறேன். அது பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து
நம்ம சாஸ்திரங்கள் கேட்குறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறீங்களா, அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி. இப்போ பார்த்தோம்னா இந்த பால்குடம் அப்படின்னு சொல்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி வீடுகளில் வளர்த்த மாடுகள் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நோக்கத்துக்காக யாரோ கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே பரவிருச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது வந்து ஏற்புடையதா அப்படின்னு தெரியணும். அது வந்து இந்துக்களை மட்டும் தாக்குறதுக்காக, நம்மளுடைய தர்மத்தை, நம்மளோட சாஸ்திரங்களை தாக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி குரூப்பில் போய் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரி குரூப்பில் சொல்கிறத கேட்காதீங்க. உங்களுக்கு நீ அதை கேட்டாலும் அது சரியாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, என்னது கண்டதே காதல் கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது சொல்கிறாங்களோ இது உண்மை, வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்துட்டால் உண்மை அப்படின்றது நம்புகிறோம். அப்படி இல்லாமல் அதோடைய பின்னில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து அதுக்கப்புறம் நம்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தர்மச்சுடர் நேயர்களுக்கு வந்து எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பால்குடம் ஒரு நார்மல் விஷயமா இல்லாமல் ஒரு மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க, சமூக வலைத்தளங்களில் வந்து இதை எப்படி வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு தான் மெயினாக நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? எதனாலனா ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு போய் சேரக்கூடாது. ஒரு ப்ராப்பரான சோர்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து கிடைக்கிறது தான் வந்து நம்ம எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். நம்மளோட சனாதன தர்மத்தில் கோமாதாவை வந்து தெய்வமாக பார்க்குற ஒரு மிருகம், உயிரினம். ஸோ அந்த உயிரினத்துக்கு வந்து எப்படி வந்து நம்மளால் வந்து பார்க்க வேண்டிய தெய்வமாக பார்க்க ஒரு மிருகத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அனிமல் குரூவல்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்? அது வந்து கண்டிப்பாக முடியாது. அந்த ஒரு அழகான பதில் தான் இந்த வீடியோவில் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. இன்னும் பல நல்ல காணொலிகளுடன் உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது நான் தீபன் தனிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.